அக்ரிடோன் வாங்கி ஒரே வாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 40,000 ஒருத்தருக்கு செலவாயிடும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சின்ன ஒரு கேஜெட் இல்லாதனால 40,000 அவர் செலவாயிடுச்சு. அது என்ன கேஜெட், என்ன செலவு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஸோ சார்ஜர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சார்ஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரக்டா நம்ம வந்து பிளக் பாயிண்ட்ல போடுவோம், டேரக்டா போர் செட்ல எடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் வந்து சார்ஜர் நிறைய பெரிய ஃபியூஸ் போயிருக்கு, புகையே வந்திருக்கு. ஸோ அது ஒரு சின்ன கேஜெட் நம்ம சரி பண்ண முடியும். அந்த கேஜெட் பேர் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இமேஜ் உங்களுக்கு போடுறோம், அதுல தெரியும் உங்களுக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் ரெகுலேட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் வந்தாலும், ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும், லோ வோல்டேஜ் வந்தாலும் நம்ம சார்ஜருக்கு அந்த பவரை அது டிரான்ஸ்மிட் பண்ணாது, பவரை கட் டவுன் பண்ணணும். அப்படி கட் டவுன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் சார்ஜருக்கு போகாம இருக்கிறதுனால நம்ம சார்ஜர் வந்து நமக்கு சேஃபா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா 1300 இந்த ப்ராடக்ட் வரும். ரெகுலரா நீங்க வந்து போர் செட்ல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். தேங்க்யூ.